எல்லாருக்கும் வணக்கம். கோவை பிரியா சமையல். இந்த வீடியோவில் 5 வகை சாப்பாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? முதல்ல நீங்கள் வெள்ளை சாப்பாடு வடிச்சிங்க, வேறையாக வடிச்சிங்க. சாப்பாடை நல்லா ஆற வச்சிங்க. இப்போ நம்ம எலுமிச்சை சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? முதல்ல ஒரு கடாய் வச்சிங்க, 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்சோடனே 1 ஸ்பூன் கடுகு போட்டுங்க. கடுகு பொரிட்டுங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுங்க. 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா வறுத்துங்க. ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை போட்டுங்க. அதையும் போட்டு நல்லா வறுத்துங்க. பொடியாக நறுக்குன இஞ்சி போட்டுக்கலாங்க. கூடவே 3 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா. கறிவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ பெருங்காயத்தூள் போட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ சாதம் போட்டுக்கலாங்க. 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேங்க நான். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. சால்ட்டு தேவையான அளவு போட்டுங்க. ஒரு எலுமிச்சைப்பழம் சாறு ஊற்றிக்கலாங்க. சாறு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லித்தழை தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான எலுமிச்சை சாதம் ரெடி. அடுத்தது நம்ம புளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. எண்ணெய் சேர்க்கக்கூடாதுங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுங்க. 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டுங்க. நல்லா வறுத்துக்குங்க. கேஸ் மீடியமாக இருக்கணுங்க. இப்போ 1 ஸ்பூன் தனியா போட்டுங்க. ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துங்க. கூடவே 4 காஞ்ச மிளகாய் போட்டுங்க. நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கங்க. இப்போ ஒரு கடாய் வச்சிங்க. புளி சாதத்துக்கு நல்லா நிறைய எண்ணெய் இருக்கணுங்க. அதனால் 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்சவொன்னே 1 ஸ்பூன் கடுகு போட்டுங்க. கடுகு பொரிட்டுங்க.
1 ஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டுங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுங்க. லைட்டாக வறுத்துங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுங்க. இப்போ வறுத்த வேர்க்கடலை போட்டுங்க. ஒரு 5 முந்திரி பருப்பு போட்டுங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துங்க. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ நம்ம அரைச்சி வச்ச தூள் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலக்கிக்குங்க. ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாங்க. புளி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கெட்டியாக வரணுங்க. அது வரலாம் நல்லா கொதிக்கிட்டுங்க. இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வரணுங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டுங்க. நல்லா புளி சாதம் வாசனை கம கமன்னு வருதுங்க. இந்த மாதிரி கெட்டியாக வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இந்த சாப்பாட்டில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான புளி சாதம் ரெடி. அடுத்து நம்ம தேங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? இப்போ ஒரு கடாய் வச்சுங்க. 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டுங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் முந்திரி பருப்பு, இதெல்லாம் போட்டு லைட்டாக வறுத்துங்க. லைட்டாக ப்ரௌனாக வந்தால் போதுங்க. இப்போ பெருங்காயத்தூள் போட்டுங்க. கூடவே 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுங்க. கறிவேப்பிலை போட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ 1 கப் தேங்காய் துருவல் போட்டுக்கலாங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. லைட் ப்ரௌன் வந்தால் போதுங்க. கேஸ் ஸ்லோவாக வச்சு வறுத்துங்க. இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதுங்க. இப்போ நம்ம சாப்பாடு போட்டுக்கலாங்க. கூடவே சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப அருமையான தேங்காய் சாதம் ரெடி. அடுத்து நம்ம தாளிச்ச சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? இப்போ கடாய் வச்சிங்க. 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுங்க. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துங்க. லைட் ப்ரௌன் வர வரல வறுத்துங்க. இப்போ கறிவேப்பிலை போட்டுங்க. கூடவே 5 பச்சை மிளகாய் போட்டுங்க. நீளமாக அரைஞ்ச ஒரு வெங்காயம் போட்டுங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு 5 பல்லு பூண்டு தட்டி போட்டுங்க. கூடவே ஒரு தக்காளி போட்டுங்க. நல்லா வதக்கி விட்டுங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கணுங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. கொஞ்ச நேரம் வதங்கட்டுங்க. இப்போ சாப்பாடு போட்டுக்கலாங்க. சால்ட் தேவையான அளவு போட்டுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அவ்வளோதாங்க, கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கலாங்க. ரொம்ப சுவையான தாளிச்ச சாப்பாடு ரெடி. இப்போ கடைசியாக நம்ம தயிர் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? நல்லா சாப்பாட்டை சூடாக இருக்கும் போது நல்லா குழச்சி வச்சுக்கணுங்க. இப்போ கெட்டியான தயிர் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. சால்ட் தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. தயிர் பத்தலைனா இன்னும் கொஞ்சம் சேர்த்துங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க.
மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. 1.5 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு போட்டுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, லைட்டாக வறுத்துங்க. இப்போ 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா பொடியாக நறுக்கி போட்டுங்க. கூடவே கறிவேப்பிலை போட்டுங்க. லைட்டாக வறுத்துங்க. அவ்வளோதாங்க, கேஸ் ஆஃப் பண்ணிங்க. வேணும்னா நம்ம இஞ்சிக்கோ போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தாளிச்சதை இது போட்டுக்கலாங்க. கூடவே கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி தயிர் சாதம் செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக நம்ம 5 வகை சாப்பாடு செஞ்சுட்டோங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.